ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சிரி டு ஃபேன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சச்சின் அந்த படத்தோட ரீரிலீஸ் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். சச்சின் ஒரு எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் அந்த படம் வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2005 சந்திரமுகி கூட கிளாஷ் விட்டு ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ 2025 20 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ரீரிலீஸ் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து ஒரு புது படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா லைனாக வந்து பாட்டோட லிரிக்கல் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணி ஸோ அந்த ஹைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. வாங்க வெயிட் பண்ணாமல் போய் டக்குன்னு ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். நல்லா பிஜிஎம் நல்லா ரீடச் பண்ணியிருக்காங்க. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. நாம் போய் இவ்வளெல்லாம் லவ் பண்ற பையனை பின்னாடி அங்க இங்கன்னு அலைய விட்டு கடைசியா டொக்குல தள்ளிட்டு போயினே இருப்பானுங்க. I love you. Shut up. Shut up. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சச்சின் லவ் ஷாலினி. கில்லி எனக்கேவா? சச்சின் மிராக்கிள் ஆஃப் லவ் இப்பவும் பார்க்குறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு புது படத்தோட ட்ரைலர் பார்த்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். எனக்கு நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் எங்கே அப்படி மாறுபட்டு நிற்கிதுன்னா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியான ஒரு ஜானர்லேயே படம் பண்ணிகிட்ருப்பார். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜானரை பிடிச்சி அந்த ட்ராக்கில் தான் பண்ணிகிட்ருப்பார். இது வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் ஸோ ஓகே அந்த மாஸ் பஞ்ச் டைலாகு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ் மூவி. ஸோ அப்படி எடுத்ததும் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஸோ அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட். எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை. செம்ம படம். இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது. வெயிட்டிங் ரீரிலீஸ்க்காக. மறுபடியும் எத்தனை மறுநாளையும் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான். என்னடா இது இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குமா அப்படின்லாம் இல்லை. எத்தனை முறை நம்ம டிவிலே வந்து பல முறை பார்த்து பழகின ஒரு படம் தான். ஸோ அதை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இன்னொரு முறை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று மற்ற எல்லாருக்குமே கிரெடிட் கொடுக்கணும். ஜெனிலியா அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. மற்ற படங்க அவங்க எல்லா படத்துலையுமே க்யூட் தான். பட் அதையும் தாண்டி இந்த படத்தில் அந்த லவ் ஜானர் அப்படிங்கிறதுனால இன்னுமே அழகாக தெரிவாங்க. இன்னும் படத்துக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா டிஎஸ்பி அவருடைய மியூசிக் தான். செம்மையாக இருக்கும். ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆகிறது இப்போ வந்து பெரிய விஷயம். இதில் ஆல்பமே ஹிட்டு அப்படி இருக்கும். ஒரு எல்லா ஜானர்லையுமே பாட்டு இருக்கும். காமெடி, ஆக்ஷன், இந்த மாதிரி ஆக்ஷனில் காமெடி, லவ், அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லா ஜானர்லையும் இருக்கும் பாட்டு. எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஜான் மகேந்திரன் அவர் தான் டைரக்டர். படத்துக்கு செம்மையாக எடுத்திருக்கார். லைன் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டான லைன்லாம் கிடையாதுங்க. சிம்பிள் ஸ்டோரி தான். அதை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க.
கலைப்புலி எஸ் தானு அவர் தான் ப்ரொடியூசர். அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலே வேறு லெவலுங்க, அப்படி தான் சொல்லணும். ஸோ ட்ரெய்லர் வந்தாச்சு. அடுத்து படம் தான் ஏப்ரல் 18th எல்லாருமே தேட்டரில் இன்னொரு முறை ரீவாட்ச் பண்ணுறோம். சச்சின் படம். வெயிட்டிங் அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.